ஹாய் கிஷோர். ஹாய். என்னடா கேமராலாம் வச்சு ஏதோ வித்தை காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலி அப்படிதான் இப்ப எல்லாரும் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஐபிஎல்ல ஃபுல்லாவே ஸ்கிரிப்டடு, நல்லா எழுதி வச்சு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஐபிஎல் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு எது வந்து பெரிய ஃபேக்டரா ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சும் டிசி வர்சஸ் ஆர்சிபி மேட்சும். அதுல ஆர்ஆர் ஆடினதை பார்த்தா, ஏன்னா கொஞ்சம் நடிக்கிறது நடிக்கிறீங்க, இன்னும் நல்லாவது நடிக்கலாம்லடா, நாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடிக்கிறீங்களே அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அண்ட் டிசி வந்து ரொம்ப புவரா ஃபீல்டிங் பண்ணாங்க. அதையுமே எல்லாரும் என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க, ஆர்சிபி சிஎஸ்கே வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் வச்சு யாராவது ஒருத்தர் தான் உள்ள வரணுன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அக்சர் பட்டேல்லாம் 2 கேட்ச் விடுறாரு, மொத்தமா 4-5 கேட்ச் மிஸ் பண்றாங்க. அவ்வளோ ஈஸி கேட்சஸ். அவ்வளோ நல்ல ஃபார்ம்ல இருக்க விராட் கோலியும் டுப்ளிசிஸும் அவுட் ஆகியும் 190 கொடுக்குறாங்க. 180 சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பெங்களூர்லன்னா. இதெல்லாம் என்னடா கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் நம்ம வந்து இந்த த்ரூ அவுட் ஐபிஎல்ல நடக்கிற எல்லா சினாரியோஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி ஐபிஎல் ஸ்கிரிப்டட்னு நினைக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? இனிஷியல் தாட் சொல்லு, அப்புறமா வீடியோல போயிடலாம். ஓகே, ஐபிஎல் ஸ்கிரிப்டட் ஓகே இருக்கலாம். அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஏன்னா நேத்து மேட்ச் எடுத்துக்கலாம், சென்னை வாசஸ் ராஜஸ்தான். எங்க நடக்குது? சென்னையில நடக்குது. யார் டிசர்விங் டீம்? ராஜஸ்தான் டாப் 2 டாப் 4. அங்க கிரௌட் எப்படி இருந்தாங்க? 80% சென்னை, ஒரு 10% 20% ராஜஸ்தான் இருக்காங்க. அடுத்த மேட்ச் எடுத்துக்கலாம், பெங்களூர் 8th or 7th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நாளைக்கு ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்காங்க. அங்க என்னாச்சு? 98% ஆர்சிபி பெங்களூர் ஃபேன்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, 2% டெல்லி ஃபேன்ஸ் உட்கார்ந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? யாருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்ப அது ஸ்கிரிப்டட். அதுக்கு காரணமே நம்ம தான். நம்மளால தான் முதல்ல அப்படி போயின்னு இருக்கே. நம்ம டிசர்விங் டீம் ஏதோ அவங்களுக்கு 50-50 போலாம். ஒத்துக்கிற ஹோம் கிரவுண்டு சென்னை கிரவுண்டு பெங்களூர் கிரவுண்ட்னா 50-50 போங்க. அதை விட்டுட்டு மொத்தமே சென்னை ஃபேன்ஸ் மொத்தமே பெங்களூர் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஃபேன்ஸோட போனா அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போ பெங்களூர் ஜெயிச்சாரா டிக்கெட் சேல் ஆகும், பெங்களூர் ஜெயிச்சாரா மேட்சஸ் பார்ப்பாங்க, பெங்களூர் ஜெயிச்சாரா வியூவர்ஷிப் கிடைக்கும், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அப்ப பெங்களூர் தான் வின்னு. அதே மாதிரி சென்னை ஜெயிச்சானா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், வியூவர்ஷிப், எல்லாமே அதுதான் நடக்கும். இப்ப சென்னை நாளைக்கு நேற்று தோத்தாங்கன்னா அடுத்த மாதிரி டிக்கெட் சேல் ஆகுமா? இதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம பண்ண பிளே ஆஃப் போலனா குவாலிஃபை 2க்கு எவ்வளவு டிக்கெட் சேல் ஆகும்னு நினைக்கிறோம் நம்ம. யார் ரீசனு? நம்ம தான் ரீசனு. அப்புறம் வந்துட்டு ஸ்கிரிப்டர்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த டீம் தான் ஃபேன் பேஸ் இருக்கு, இந்த டீம் ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஸோ அது ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. அது நம்ம இப்போ வந்துட்டு ஸ்கிரிப்டடு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா அது என்ன சொல்ல முடியும்? இப்போ இன்டெப்டா போனா என்கிட்ட அனலைசிஸ் இருக்கு, நான் அதை வச்சு சொல்றேன் எங்க ஆரம்பிச்சது, எப்படி போச்சு, இப்ப எப்படி இருக்குன்றது நான் பேசுறேன். ஓகே, இதுல ஒரு டவுட் மட்டும் இருக்கு, முடிஞ்சா கிளாரிஃபை பண்ணு. பெரிய பிரான்சைஸ்னால வின் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்றா. அப்ப எம்ஐ இந்த சீசன் என்ன ஆச்சு? அவங்க ஒரு பெரிய பிரான்சைஸ் இருக்கு, ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. இல்ல ஹர்திக் பாண்டியாவை நிறைய பேருக்கு பிடிக்கலன்றதால எம்ஐக்கு ஸ்கிரிப்ட் அப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறியா? என்ன சொல்ல வர? அது கன்ஃபார்ம் ஃபேன் பேஸ் பொறுத்து தான் போகும் கண்டிப்பா. அதோட வேற முதல்ல வந்து இந்த மும்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மட்டும் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் அந்த டி ஷர்ட்டை பாருங்க, எல்லோ ப்ளூ. எல்லோ யாரு? ஆஸ்திரேலியா. ப்ளூ யாரு? இந்தியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 43 வருஷமா கப் அடிக்காம இருக்கிறது யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. அந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் 17 வருஷமா பெங்களூர். பச்சை கலர் டி ஷர்ட் போடுறாங்க. முதல்ல ஃபார்மட்டி அப்படிதான் எழுதி இருக்காங்க, ஆஸ்திரேலியா. அதனால ஆஸ்திரேலியா எல்லா வாட்டியும் அட்லீஸ்ட் செமி இல்ல ஃபைனல் வராங்க. இந்தியா ஆவரேஜா ஜெயிச்சிருக்கனால இந்தியா ஒரு 5 டைம்ஸ் கப் அடிக்க வச்சு ஒரு 2 வாட்டி ஃபைனல்ஸ் வர வச்சிருக்காங்க. இதுதான் ஃபார்மட்டே. அந்த ஃபார்மட்ல இந்த வாட்டி ஏன் இந்தியா வரல, மும்பை ஏன் வரலன்னா அது மெயின் அதான் ரீசன், ஹார்திக் பாண்டியா. அதுதாண்டி சரி ஓகே எப்படியும் டீம் ஓடிய போது, அடுத்த வருஷம் புது ஆப்ஷன்ஸ் போகுது, மெகா ஆப்ஷன்ஸ், அதுல எடுத்துக்கலான்ற பிளான்ல இருந்தனால அவங்க வரல. இவ்வளவுதான் ஆன்சர். அதனாலதான் இந்த வாட்டி வந்து எம்ஐ வந்து பிளே ஆஃப்ல வராத மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த பிக்சிங், இது ஸ்கிரிப்டட், பிக்சிங்னு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஸ்கிரிப்டட் தான் சொல்றாங்க. பிக்சிங்ன்றது வேற, ஸ்கிரிப்டடுங்கிறது வேற. அதுக்கு முதல்ல டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். பிக்சிங்னா என்னன்னா, இப்போ வந்து இவங்க கிட்ட போய் நீ தோத்துரு, இவங்களுக்கு காசு வாங்கிட்டு இப்படி பண்ணுன்னு சொல்றது. ஆனா ஸ்கிரிப்டட்னா என்னன்னா WWE தான் நமக்கு எக்ஸாம்பிள். அங்க இருக்கவங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அது பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை நிஜமா கேட்டீங்கன்னா. ஆனா நான் நிறைய இடத்துல நீ வந்து கொஞ்சம் இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் போவோம், இத்தனை வருஷம் பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி
எப்பவுமே நீ சொல்லியிருக்க, நம்ம ப்ரிவியூஸ்லயா இருக்கட்டும், ரிவ்யூஸ்லயா இருக்கட்டும், ஐபிஎல் அனாலிசிஸ்லயா இருக்கட்டும், நீ சொல்லிட்டே இருந்திருக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் மக்கள் மத்தியில இவ்வளவு பேருக்கு இருக்கப்போ, ஸோ உன்னோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத வெளியே கொண்டு வந்தா, சப்போஸ் அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு கன்வின்சிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இது வந்து உண்மை கிடையாது, இதுதான் நடக்குதுன்னு நாங்க சொல்லல. இது பியூர்லி கிஷோரோட தாட்டு, என்னோட தாட்டு. அண்ட் இத்தனை வருஷமா ஐபிஎல் 2008ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. அது நடக்கிற சினாரியோஸை வச்சு இது இப்படிதான் கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் மூலியமா சொல்ற ஒரு வீடியோ தான். இதை வந்து என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, மட்டத்தனமா இருக்கு, சுத்தமா ஐடியாலஜி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைக்கலாம், தப்பே கிடையாது. அது எங்களோட ஐடியாலஜி. உங்களுக்கு சப்போஸ் நேரம் இருக்கு, சும்மா கியூரியஸா இருக்கு பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஐபிஎல் ஏன்னா எனக்கும் இது ஃபிக்ஸிங் நோ ஸ்கிரிப்டட் நோ தாட் கிடையாது. ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டாக் சொசைட்டில உருவாயிருக்குங்கிறப்போ ஒரு டிஸ்கஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேற தாட் இருக்க ஒருத்தரும் இன்னொரு தாட் இருக்க இன்னொருத்தரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவே. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, ஏன்னா எல்லா சினாரியோஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ கேமராஸ் மத்தியில இவ்வளோ பீப்புள் நேரா வந்து பாக்குற இடத்துல இப்போ ஒரு சின்ன கிரௌண்டை எடுத்துக்கிட்டாலும் 28,000-30,000 பேர் வராங்க. அவ்வளோ 30,000 பேரையும் ஏமாத்த முடியுமான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் லைவ் ஆக்ஷன் உடனே வருது, எடிட்டட் கிடையாது. ஸோ எப்படி எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா நடிப்பாங்க அப்படிங்கறத ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா சொல்லு. அண்ட் எந்த இடத்துல தோணுச்சு, நீ 2008லயே நினைச்சியா இப்படிதான் இருக்கும் ஐபிஎல்? இல்ல எதை வச்சு டிஃபரன்ஸ் பண்ற ஐபிஎல் அண்ட் இதர லீக்ஸ்களா இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உனக்கு தோணுச்சு என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டானுங்க போல, இவனுங்க தான் ஜெயிக்கணும்னு, இவங்க தான் பிளே ஆஃப் வரணும்னு எந்த பாயிண்ட்ல தோணுச்சு? அந்த ஸ்கிரிப்டருக்கு முன்னாடி நீ அந்த சொன்னல அவ்வளோ லைவ் கேமராஸ் இருக்கு, அதுல எப்படி பண்ணுவாங்கன்றது அதான் என்னோட லாஸ்ட் பீஸே. அதுதான் கொஞ்சம் பயங்கரமா எனக்கு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். எங்க கண்டுபிடிச்சேன்னா, நான் ஃபர்ஸ்ட் 2008ல ஸ்டார்ட் ஆச்சு. 2008ல ஐபிஎல் ஆக்ஷன்லாம் முடிஞ்சவொடனே நான் எங்க ஏரியால இருக்க பெரிய ஆளு, நல்ல பிளேயர், அவர்தான் போய் கேட்ட முதல் கேள்வியே, அண்ணா இப்போ நம்ம டீம் ஆளுங்களே வேற வேற டீம்ல விளையாடுறாங்களேனா, அப்போ இப்போ சச்சினோட வீக்னஸ் தெரியுமே, ஷேவாக்கோட வீக்னஸ் தெரியுமே, ஜஹீர் கான் இந்த பால் தான் போடுவாரு, யுவராஜ் இப்படிதான் ஆடுவாரு, அந்த வீக்னஸ் தான் இருக்குமேனா அதை எப்படி நான் அப்படி வந்து அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் தானா, அதெல்லாம் எதுவுமே இல்லடா தம்பி, அப்பெல்லாம் போகாது, வீக்னஸ் இருந்தாலும் அவங்க ஆடிப்பாங்க, ஸ்ட்ரென்த் இருந்தாலும் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை நம்பி நான் 9, 10 பார்த்தேன். 11ல லைட்டா கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சது. அப்போ நான் மத்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். பிபிஎல் பார்த்திருக்கேன். பிபிஎல் வந்து அவங்க முதல்ல வேற லீகா ஆரம்பிச்சாங்க, அப்புறமா தான் பிபிஎல் பேரை மாத்தினாங்க. அதே மாதிரி கரேபியன் பிரீமியர் லீக்னு ஒண்ணு, அது ஸ்டான்ஃபோர்ட்னு ஒண்ணு நடத்திட்டாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர் லீகை பார்ப்பேன். அப்புறம் நாட் வெஸ்ட் இப்போ விட்டாலிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ப நாட் வெஸ்ட்லயும் ஆரம்பிப்பாங்க 2020. அந்த லீக் எல்லாம் பார்த்தா ஏன் இப்போ சரி இந்த அனலைஸ் பண்றதுக்கு மேலே ஒரு செக் பண்ணிக்கலாமே போய் பார்த்திருக்கேன். ஆஸ்திரேலியா பிபிஎல் வந்து 13 இயர்ஸா நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு 200 தான் போயிருக்கு. ஃபைனல் மட்டும் பேசுறேன், ஃபைனல்ல ஒரே ஒரு 200 ஸ்கோர் தான் போயிருக்கு. 192 தான் போயிருக்கு. அதே மாதிரி நாட் வெஸ்ட் போய் பார்த்தா அது ஒரு 15 இயர்ஸா நடந்திருக்கு, 2 200 தான் போயிருக்கு, அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸா போயிருக்கு. அதே இந்தியா ஒரு ஐபிஎல் எடுத்து பார்த்தா 5 200 போயிருக்கு ஃபைனல்ஸ் மட்டும், 3 190 போயிருக்கு. ஸோ அப்படியே ஹை ஸ்கோரிங் ஐபிஎல் தாண்டி மிச்ச எந்த ஸ்டேட்லயும் மிச்ச எந்த கண்ட்ரிலையும் ஹை ஸ்கோரிங் போகாம இருந்தது. அப்போ எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆச்சு. அந்த டவுட்ல தான் நான் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறப்பதான் அப்ப கண்டுபிடிச்சேன், எல்லோ ஜெர்சி, ப்ளூ ஜெர்சி, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஒரு ஜெயிக்காத டீம் அது பெங்களூரு, அந்த கான்செப்ட 2011-12 யோசிச்சேன். அப்பயும் 2013 கூட ஓகேவா போச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 17 இயர்ஸ்ல ஒரு ஃபேர் ஸ்கிரிப்ட், இப்போ ஸ்கிரிப்ட்ன்றீங்க, ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எதுவுமே நடக்காம அந்த சீசன்னா 2008, 2009 மட்டும்தான். அந்த 2 சீசனா நான் அடிச்சு சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த 2014ல ஆதித்யா தாலேன்ற ஒருத்தர் வந்து அடிச்சாரு. அன்னைக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் ஃபிக்ஸிங் அந்த வார்த்தை தான் வந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸிங். ஆனா இந்த ஐபிஎல்க்கு முன்னாடி 2006 to 2008 2 வருஷம் ஐசிஎல்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதன் இன்சார்ஜ் வந்து கபிலே கூட ஜி அவங்க நடத்தினாங்க. கபில் தேவோட நிறைய கான்ட்ரவர்சில இருந்தனால வேணும்னு அதை ஃபிக்ஸிங்னு சொல்லி அதுல பிரான்சைஸ் ஐபிஎல் ஓனர் ஐ திங்க் லலித் மோடி நினைக்கிறேன், அவரு வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சு அது ஏன் அதை ஃபிக்ஸிங் சொன்னாங்கன்னா நிறைய ஸ்பான்சர் வர ஆரம்பிச்சது, நிறைய காசு வர ஆரம்பிச்சது. அப்போ அதுல போகக்கூடாது, இந்தியாவுக்கு வரணும், பிசிசிஐக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படி உருவாக்குனதா இது ஐபிஎல். அதுல வந்து எதுவுமே நடக்கல, ஆனா அதை ஃபிக்ஸிங்ட்டாங்க. இது
2014 நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பாக்குறப்போ இன்சைட் எட்ஜ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. அந்த வெப் சீரிஸ்ல உடச்சி தள்ளிட்டாங்க. இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு மொட்டமே காமிச்சோன்னே மொத்தமே தெரிஞ்சிச்சு. ஆமா ஃபிக்ஸிங் தான், அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றப்போ உனக்கும் எனக்கும் நிறைய கான்வர்சேஷன் போகும். அப்போ ஒரு விஷயம் வந்துட்டு 99 ஸ்கேண்டல், 99 அந்த ஃபிக்ஸிங் அப்போதான் இந்தியா இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டுச்சா. அப்போ இந்தியால ஃபிக்ஸிங் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க போற பஸ்ல இருந்து, அவங்க இருக்க ஹோட்டல்ல இருந்து, அவங்க இருக்க கிரவுண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் அந்த டீம் மெம்பர் ஒருத்தர் இருப்பாங்க. அதனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபிக்ஸிங் பண்ணவே முடியாது. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்ப இன்டர்நேஷனல் பண்ண முடியாதுன்னா ஐபிஎல் பண்ணா மாட்டிப்பாங்க. அப்படிதான் ஒரு 2 டீம் மாட்டினாங்க. ஓகே, அப்ப கன்ஃபார்மா நடக்குது. ஆனாலும் இந்த இன்சைட் எட்ஜ் மாதிரிலாம் எப்படி பண்றாங்க? அப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா மறுபடியும் இன்னும் நிறைய டீம் மாட்டுவாங்களே. அப்ப என்னதான் நடக்குது, என்னதான் பண்றாங்கன்ற இன்னும் நிறைய டீப்பா இறங்கி யோசிக்கிறப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் லோவர் ஆர்டர் டைலண்டர் பேட்ஸ்மேன் தான். நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்க அப்பதான் நான் ஒரு அனலைஸ் பண்ணேன். அனலைஸ்ல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு மேட்ச் வின் பண்ணோம்னா 15 to 20% பேட்ஸ்மேனால முடியும். மிச்சம் இருக்கிற ஒரு 30% ஃபீல்டரால, ஒரு பவுலரால தான் டிசைட் பண்ண முடியும் மேட்ச் வின்னா டிரா லாஸான்னு சொல்லிட்டு. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடினாகிறோம், பேட்ஸ்மேன் பேட்டை ஸ்விங் பண்ணுவான். எட்ஜ் ஆகலாம், போல்ட் ஆகலாம், ஸ்டெம்பிட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா அந்த பவுலர் நான் யாக்கரை நெயில் நெயில் பண்ணுவான். அப்போ பவுலர் கிட்ட தான் மேட்சே இருக்கு. பவுலர் தான் டிசைடே பண்ணுவான். நம்ம எந்த மேட்ச் எடுத்து பார்த்தாலும் சரி, இது ஒரு நார்மலா கல்லி கிரிக்கெட் விளாடுறவங்க, இப்போ நார்மலா கல்லி கிரிக்கெட் விளாடுறவங்க வச்சுக்கலாம். அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க யோசிச்சா தெரியும், ஓவர் போறப்படாங்கன்னா அவங்க கிட்ட 6 பால்ஸ் இருக்கும். அந்த 6 பால்ல நான் ஒரு பால் ஷார்ட்டா போடணும், ஒரு பால் ஃபுல்லர் லென்த் போடணும், ஒரு பால் ஓபி போடணும் அப்படி நினைச்சானா கண்டிப்பா அதை போடுவாங்க. ஆனா பேட்ஸ்மேனு நான் இந்த பால் ஸ்ட்ரெயிட்ல அடிப்பேனா அடிக்க முடியாது, ஏன்னா அந்த பால் போட மாட்டான் அவன். சோ பவுலரால கன்ஃபார்ம் பண்ண முடியும், கண்டிப்பா 4 பால் கெஸ் பண்ண முடியும், அடிச்சு போட்டுருவாங்க அதே லைனை. மிச்ச 2 பால் தான் மிஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் யோசிக்கிறப்போ ஃபல்கனர் ஞாபகம் வந்தாரு. ஃபல்கனர் உள்ள ஞாபகம் வந்து அன்னைக்கு மேட்ச்ல ஆடிடாடே கன்சிக்யூட்டிவ் 2-3 6 அடிப்பாரு. அதெல்லாம் ஃபுல் டாஸா போச்சு. அப்போ யோசிச்சா இல்ல, அவர் யாக்கருக்கு ட்ரை பண்ணாரு, அது ஃபுல் டாஸா போய் விழுந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்பயும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்றப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரிதான் எரா சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்ன போலிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் போனதை இப்ப பேட்டிங்க்கு ஆரம்பிச்சு அதை பிளாட் ட்ராக் ஆக்குறது, ஹை ஸ்கோரிங்கா போறது, 10 விக்கெட்ல அந்த செலிப்ரேஷன் கிடைக்காது, அதுக்கப்புறம் வியூவர்ஷிப்போ ஸ்பான்சரும் கிடைக்காது. ஸோ ரன்ஸ் ரெயினா இருந்தாதான் பெருசா போகும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சாங்க. அப்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அடிக்கிறப்போ இதுல ஒரு 2 லாஜிக் தான் சொல்வேன் போலிங் வச்சு. ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்றேன். அது ஏன் அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் ஓரியன்டா இருக்குன்னு சொல்றேன்னா, இப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ஸ்ல அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல பவுலருக்கு இத்தனை டாட் பால் போட்டிருக்கான்னு ஒரு அவார்டு கிடையாது. இவன் எக்கனாமிக்கல் பவுலர் ஆஃப் த டேன்னு அவார்டு கிடையாது. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டேன்னு அவார்டு கிடையாது. எதுக்குமே பவுலருக்கு அவார்டே கிடையாது. மேன் ஆஃப் தி மேட்ச வாங்கினாதான் அவார்டு இருக்கே தவிர்த்து பவுலருக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ நிறைய 4 அடிக்கிறியா, ரூபி ஆன் த கோ 4ன்னு அவார்டு கொடுக்குறாங்க. 6 அடிக்கிறியா, ஹையஸ்ட் 6 அவார்டு கொடுக்குறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. ஆனா பவுலிங்க்கு ஒரு அவார்டு கூட கிடையாது. ஃபுல் பேட்ஸ்மேன் ஓரியன்ட் தான். நான் இந்த இதை மட்டும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பியும் வீடியோல சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன். நினைச்சா போட்டுற முடியுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை இப்போ. அதுதான் பெரிய பிரச்சனை. டியூல மேட்ச் விளையாடுறாங்க, முன்னாடி நிறைய மேட்ச் டேல விளையாடுவாங்க. இல்ல நம்ம பினிஷ் பண்றேன், நீயும் பேசிக்கோ. இதை பாயிண்ட் மட்டும் நினைச்ச நேரத்துல நினைச்ச பால போடக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட இப்ப இல்ல. அந்த அவங்களுக்கு இல்ல இருந்த கெப்பாசிட்டியும் இவங்க புடிங்கிட்டாங்க. கொஞ்சம் இது பண்ணா ஃப்ரீ ஹிட் வந்துருச்சு. முன்னாடி நோபாலுக்கு ஃப்ரீ ஹிட் கிடையாது. வைட் லைனும் கைட்லைன்ஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கப்போ அந்த ப்ரெஷர்ல அவங்க கரெக்டா போட முடிய மாட்டேங்குதுன்றதுதான் என்னோட தாட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா அதை ஈஸி ஆப்ஷனா எடுத்துக்கிறாங்க. நான் ஃபுல் டாஸை போட்டு நான் யாக்கர் தான் ட்ரை பண்ணேன், நீ சொல்றத நான் டிபேட் பண்ண விரும்பல. அது நடக்குதுன்றது உண்மைதான். ஆனா அவங்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்க இதுக்குதான் ட்ரை பண்ணு சொன்னா நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எல்லா பாலும் கரெக்டா பும்ராவால போட முடியுது தவிர்த்து ஸ்டார்காலேயே கூட போட முடிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. எல்லாத்துமே அக்ரி பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணாங்க, நாங்க என்னப்பா ஸ்கூல் கிரிக்கெட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு. இப்பயும் மறுபடியும் ஸ்கூல் கிரிக்கெட் தான் பேச போறேன்.
என்ன பேச போறோம்னா, ஆல்ரெடி நீ சொன்ன மாதிரி தான், கரெக்ட். பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு ஓவர்ல 4 பால் போட முடியாது, அதனால கல்லி கிரிக்கெட்டை பேசினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா? இது தெரு கிரிக்கெட் தான், ஸ்ட்ரீட் கிரிக்கெட். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்னு வரப்போ இப்போ ஒரு பவுலர் இருக்கான், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் விளையாடுறான். அவன் என்ன பண்றான்? ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் கான் என்ன சொல்றாரு, தோனி எனக்கு பிடிக்கும்ன்றாரு. இப்போ தெருவு கிரிக்கெட் விளையாண்டு இருக்கோம். அப்ப நான் பவுலரு, நீங்க பேட்ஸ்மேன், எனக்கு உன்னை பிடிக்கும்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஒரு 4 அடிக்க வச்சுட்டு அப்புறம் தான் உன்னை அவுட் பண்ணுவேன். உன்னை எடுத்தோன்னே அவுட் பண்ணுவேன். ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன், அது பிடிக்கும் எப்படி நான் டக் அவுட் பண்ணுவேன்? ஐபிஎல் அதான் நந்தன் இருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலருக்கும் ஆப்போனன்ட்ல. ரஷீத் கான் சொல்லவே அவசியம் இல்லை, அவர் ஓப்பனா சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும்னு. அதே ரஷீத் கான் பவுலிங் ஆக்ஷன் தான் ராகுல் சாவல் போட்டாரு. ராகுல் ஆட முடியாம போயிடுச்சு தோனி. அதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ரஷீத் கான் என்ன பண்ணாரு, எனக்கு பிடிக்கும்ட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலண்டியரே போட்டிருப்பாரு, பரவாயில்ல அடிக்கிட்டு 3 6 ஆடலன்னா இருக்கு. ஒரு நிமிஷம், அப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மட்டும் போட மாட்டாரா? நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போட்டா 2005-6 நீ போய் பார்த்தா தெரியும். பாகிஸ்தான் தோட்டத்து வெளியே வந்தாலே ஏர்போர்ட்ல செருப்பு மேல போடுவாங்க. இந்தியாவுக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா தேச துரோகம் பண்ணிட்டான். இப்ப அப்படி சொல்ல முடியுமா? நான் ஐபிஎல் மட்டும் பேசியிருக்கேன், தெரு கிரிக்கெட் சொல்லிருக்கேன். அவங்க நடக்கிறதே கிடையாது இல்ல, அது அப்ப நடந்தது ஒரு 15 வருஷம் முன்னாடி. கிரிக்கெட்டோட டைமென்ஷனே வேற வந்தது. அது கரெக்டா? இப்ப நடக்கிறது எப்படின்னா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொல்றேன். இன்டர்நேஷனல் போறப்ப வேற, இங்க வேற. இன்டர்நேஷனல் இங்க அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நான் என்ன வேணா பண்ணலாம், நான் போட்டும் கொடுக்கலாம், போட்டும் கொடுக்காம போலாம், அது ஏன் இஷ்டம். அதோட வேற எனக்கு நான் அதான் சொல்றேன், நான் என்ன வச்சே சொல்றேன். எனக்கு பிடிச்சவன் எதிரில் ஆடுறான்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 2 4 அடிக்க வச்சுதான் அவுட் பண்ணுவேன். அதுக்கு நான் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நான் ஏன் டீமுக்காக ஆடலையே, ஏன் நாட்டுக்காக இல்லையே, நான் யாருக்கும் ஆடிருக்கேன். ஊரு மும்பை, சென்னை, கொல்கத்தா, டெல்லி, ஊருக்காக ஆடுறேன். நான் என் நாட்டுக்கு ஆடுறப்ப என் நாட்டுக்கு நான் உண்மையா இருக்கேன். இப்ப நான் ஏன் உண்மையா இருக்கணும்? எனக்கு காசு கொடுத்துடுறாங்க. கிரிக்கெட் இஸ் ஃபன்னின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ரிலிஜன் இது நேஷனல் கேம்னு யோசிக்கிறது இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு கேம் மடிப்பாங்க, பேட்ல கால் பட்டு தொட்டு கும்பிட்ட காலத்தை போயிட்டு இப்ப தூக்கி போடுறது என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? இவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு பிடிச்சவன் அவங்க ப்ரொஃபஷனலா இல்லைன்னு அர்த்தம். இங்க ஏன்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும், அதான் கேக்குறேன். ஐபிஎல் என்னது ப்ரொஃபஷனலா இருக்கணும்? எவன் ப்ரொஃபஷனலா இருக்கவன் ஏன் காசு வாங்கிட்டு ஆடுறான்? அவ்வளவு கோடி ப்ரொஃபஷனலா என்ன காசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்றது ப்ரொஃபஷன் தான், நம்ம காசு வாங்கி வேலை செய்யணும். ஏலம் எடுக்கிறாங்க. அது ஏலத்துக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவு வேணும், ஹார்திக் பாண்டியா எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், எனக்கு நான் கேப்டன் கொடுத்தாதான் நான் ஆடுவேன், அப்பெல்லாம் பேசுறாங்க. இது டொமஸ்டிக், இது ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட், இது ஒரு லீக் மேட்ச்ல இப்ப நம்மளே எடுத்துக்கோ. நம்ம சும்மா நார்மலா மேட்ச் விளையாடுறப்போ எப்படி விளையாடுவோம், ஒரு டோர்னமெண்ட் போயிட்டா அங்க எப்படி விளையாடுவோம். இவங்க லீக் மேட்ச் ஆன்னு இருக்காங்க. இவங்க சிங்கிள் மேட்சஸ் 8 hours பெட் மேட்ச் விளையாடிச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல். அந்த இன்டர்நேஷனல்ல பண்ணாங்கன்னா அப்ப மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டாம இருக்கனாலதான் இந்தியாலாம் ஒழுங்கா விளையாடுறாங்க. அன்லெஸ் அது ஃபைனல்ல போய் தோக்குறாங்களோ இல்லையோ, என்ன பத்தி மத்தவங்க டீம்லாம் அங்க எதுவும் நடக்காம இருக்கு, பாகிஸ்தான் மட்டும் மாட்டிக்கிறாங்க. இதுதான் காரணம். இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட், ஐபிஎல்லும் ஒரு இன்டர்நேஷனல் அளவு அப்பெல்லாம் யோசிக்கல. அப்படி நம்ம மைண்டை திணிச்சு விட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபார்மேட் இங்க ஆனா இப்படி கிடைக்கும் அப்படி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. எவ்வளவு பிளேயர் லைனா சொல்லினே வரலாம். எல்லாம் என்ன பண்ணின்னு இருக்காங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனலா இல்லைன்னா ப்ரொஃபஷனல் தானே ஆடணும். அவங்க பால்ஸை போடுறாங்களா, அவங்க டெலிவரி போடுறாங்களா? நான் பவுலர்ஸை பொறுத்து நான் தான் சொல்றேன், பவுலர்ஸ் தான் கேம் சேஞ்சர்ஸே. பவுலர்ஸ் நினைச்சாங்கன்னா எனக்கு பிடிச்சவன விக்கெட்டும் எடுக்க முடியும், பிடிச்சவன் ரன்னும் கொடுக்க முடியும். அதைதான் பண்ணின்னு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 to 6 years. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நீ பிரஷர்னு சொன்ன, ஐபிஎல் சொல்லி இருக்கேன், நான் இன்டர்நேஷனல் பேசல. ஐபிஎல்ல அப்படிதான் நடக்குது. அதையும் மீறி சில பேர் அவங்கவுங்க மனசாச்சு, சில பேர் அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் இல்ல நான் ஃபேரா விளையாடுவேன்றவங்க நல்லா போடுறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல நான் ரன் அடிக்க விடுறேன். கண்டிப்பா அப்படிதான் மைண்ட் போகும். ஒரு பவுலர் நிக்கிறான், ஆப்போசிட்ல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான். முதல்ல who is your த்ரெட் பேட்ஸ்மேன், த்ரெட் பவுலர் கேக்குறாங்க. அப்புறம் ஃபேவரட் பேட்ஸ்மேன், ஃபேவரட் பவுலர் கேக்குறாங்க. ஏன் ஃபேவரட்லாம் கேக்குறாங்க? உங்க ஃபேவரட் பேட்ஸ்மேன் யாரு? ரஷீத் கான் கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க. உங்க ஃபேவரட் பவுலர் யாரு? இவருக்கு தோனி கிட்ட கூப்பிட்டு பல வருஷமா பண்ணிட்டு தானே இருக்காங்க. இது பல வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி 2003 எல்லாமே கீழே வருமே. 2003 சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேவரட்னு இருக்கான். அந்த ஃபேவரட் என் எதிரில இருக்கப்ப அவனை எப்படி அவுட் பண்ணுவேன்? அது முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தான் இருந்தது. அதை ஏன் நீ அப்படி சொல்றேன்னு நான் கேக்குறேன். இது லீக் மேட்ச். நான் இன்டர்நேஷனல் பண்ணா தேச துரோகம். நீ நாட்டுக்காக விளையாடாம
நாட்டுக்காக விளையாடல, அதான் அர்த்தம். இன்டர்நேஷனல் விளையாடுறப்போ நீ நாட்டுக்காக விளையாடுறனா அவன் எதிரி எனிமி. ஆனா இங்க உனக்கு எனிமிலாம் இல்ல. என்ன சொல்லிட்டு நீ மும்பை, கொல்கத்தா, டெல்லி, ராஜஸ்தான் ஊர் அது. ஊருக்காக விளையாண்டு இருக்க, இங்க நீ உன் நாட்டுக்காக விளையாண்டு இருக்க. சரி, இது வந்து பர்சனலா போகுது இல்ல, ஒரு பிளேயர் நினைச்சா பண்றான்னு தோணுது. இதுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்மந்தம் நினைக்கிறேன்? நான் தான் சொல்றேனே, அந்த பவுலர் தான் மேட்ரு. அந்த பவுலர்னால யார் எப்படி ஒர்க் பண்ணி எங்க கனெக்ட் ஆகுதுன்றது பேசவே முடியல என்னால. இங்க இருக்க அதுக்கு ஒரு கரெக்டான நான் இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், என்னோட ஒப்பீனியன் உன்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். அந்த கணக்கு பிரகாரம் அந்த பவுலர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான், அவ்வளவுதான். இப்ப நான் இதை ஸ்கிரிப்ட்னும் சொல்லிக்க மாட்டேன், பிக்சிங்னும் சொல்லிக்க மாட்டேன். ஆனா ஒரு ஃப்ளோல போகுது, அதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கல எனக்கு ஐடியா இல்லை. பட் அது இங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் அது புரியுது. ஆனா இவங்க தான் வருவாங்கன்றத நினைக்க வைக்கிறதுக்கு என்ன பாயிண்ட்னு சொல்றேன். இவங்க தான் பிளே ஆஃப் வரணும்னு நினைப்பாங்கிறதுக்கு இவங்க தான் பெரிய டீம். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், நீ அதுக்குள்ள இன்டர் பண்ணா என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியாது. இப்ப இவங்கள தான் பிளே ஆஃப் வரணும். இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃப் வந்து சென்னையில நடக்குது. ஸோ சென்னை வந்தா தான் டிக்கெட் வரும், அதனால சென்னை எப்படியா கொண்டு வரணும்னு நினைப்பாங்கன்ற நினைக்கிறவங்க யாரு, பண்றவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். நினைக்கிறவங்க போர்டுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அவங்க தான் வந்து அங்க பிளே ஆஃப் ஃபிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம தான் வின் பண்ணோம். ஸோ ஃபிக்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வரும். ஸோ இந்த ஃபிக்சர்ஸ் சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே பேசியிருக்கோம். ஃபிக்சர்ஸ் வந்து இந்தியா செமிஃபைனல் வர அளவுக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னா வியூவர்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது. வியூவர்ஷிப் தான் பெரிய மேட்ரு. டிக்கெட் ரேட்டுக்கு அவங்க போர்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அது அந்தந்த போர்டு அந்தந்த ஸ்டேட்ல எவனோ அவன் தான் சம்பாதிக்க போறான். ஓகேவா? அதுக்கும் போர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ டிக்கெட் பிரைஸ் மேட்ரு கிடையாது. நீ சென்னை எங்க வேணாலும் வியூவர்ஷிப் தான் மேட்ரு. ஸோ நீ வியூவர்ஷிப் பத்தி பேசினா நான் ஒத்துப்பேன். இப்போ சிஎஸ்கே எடுத்து பார்த்தாலே பிக்சர்ஸ் ஈஸியா தான் இருக்கு. ரிட்டர்ன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா முடிச்சுட்டு வர்றது ஆப்வியஸா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்ல டீம்லாம் இல்ல. அண்ட் முன்னாடி நம்ம பேசணும், எம்ஐ கூட ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க, ஆர்ஆர் கூட ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க, கேகேஆர் கூட ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க. நல்ல எஸ்டாப்ளிஷ்டு டீம்ஸ் கூட ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க. யாரெல்லாம் சிஎஸ்கே நல்லா அடிப்பாங்களோ அவங்க கிட்ட 2 வாட்டி ஆட விடுறாங்க. செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஆர்சிபி கிட்ட, 2 வாட்டி ஆடணும். போன சீசன் 3 வாட்டி உத குத்துருக்காங்க ஜிடி கிட்ட, அவங்க கிட்ட 2 வாட்டி ஆட வைக்கிறாங்க. பஞ்சாப் எப்படினாலும் வெளியே போயிட்டு அவங்க கூட 2 வாட்டி விளையாட வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான் பிக்சர்ஸே ரெடி பண்றாங்க. அதுல நான் எந்த டவுட்டும் கிடையாது எனக்கு. அது வியூவர்ஷிப் மேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். வியூவர்ஷிப் யார்கிட்ட வித்திருக்காங்களோ, போர்டு யாரு கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இப்படி இருந்தாதான் வியூவர்ஷிப் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த சீசன் 2 டே மேட்ச் தான் ஆடி இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் நைட் மேட்சஸ் தான். 7:30 ஸ்லாட் தான் கொடுப்பாங்க சிஎஸ்கேக்கு எம்ஐக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். ஆனா இவங்க பிளே ஆஃப் போகணுன்றத டிசைட் பண்ற மாதிரி பிக்சர்ஸ் போட முடியும். கேம்ஸ்ல யாரு இன்வால்வ் பண்ணி என்ன பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ்னு ஓகே, அது எப்படி கரெக்டா ட்ராட் ஆகி இவங்க போறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு சினாரியோ வருதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன் அவங்க ஹெல்ப் நான் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லடா. நான் அங்க உள்ள விளையாட பிளேயர்ஸை வச்சேதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கவுங்க மைண்ட் செட் தான் அவங்க நினைக்கிறதா. இப்ப நேற்று துஷார் தேஷ்பாண்டே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். 6 பாலும் ஃபுல் டாஸ் தான் போட்டாரு. ஆனா அதுல 5மே கீழே போட்டா 1 மட்டும் ஹையா போட்டாரு. அவன் நினைச்சுன்னா 1 போடாம மிச்சம் 2 கூட போட்டிருக்கலாம். பவுலரால என்ன வேணா பண்ண முடியும். பேட்ஸ்மேன்ல அதுக்கு இன்னொரு எக்ஸாம் சொன்னேன். டெல்லி மேட்ச் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரேசர் மெக்ரிக் என்ன அவனாலும் தெரிஞ்சிருக்கும், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் என்ன அவனாலும் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரேசர் மெக்ரிக் தெரியாம கைப்பட்டு ஸ்டெப்ஸ் அவுட், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ரன் அவுட். பேட்ஸ்மேனால முடியவே முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க பேட்ஸ்மேன் தான் மேட்ச் வின்னர்ஸ், இல்லவே இல்லை. பவுலர் தான் மேட்ச் வின்னர். பவுலர் நினைச்சாருன்னா நெயில் பண்ண முடியும், 6 கொடுக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அவங்க போடுற லைன் தான். அதுக்கு இவங்க கிட்ட ரீசன்ஸ் இருக்கு. எங்களுக்கு வெட்டா இருக்கு பிச்சு, பால் ஸ்லிப் ஆயிடுச்சு, இது பிளாட் ட்ராக்கு, கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு 50% பிளே பண்ணுது, 50% இவங்க கிட்ட தான் இருக்கு, பவுலர் கிட்ட தான் இருக்கு. அப்ப நீ என்ன சொல்ற, இப்ப நீ சொல்றத வச்சு எப்படி கன்வே ஆயிடும்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒழுங்கா பண்றாங்க, பவுலர்ஸ் தான் வந்து மேட்சை வந்து திருப்பி குடுத்துறாங்க, அவங்க தான் அந்த ஸ்கிரிப்ட் உள்ள ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்ப ஃபுல் பிளேம் பவுலர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஆகுதுல. ஃபுல் பிளேம் பவுலர்ஸ்னா பவுலர்ஸ்க்கு தான் அதிகமா இங்க எஃபெக்ட் இருக்கு. அதை தான் உடைச்சு பேட்ஸ்மேன்ஸை பெருசா காமிச்சுன்னு இருக்காங்க. அவங்க ஃபுல் இதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனக்கு யாக்கரும் போட தெரியும், ஃபுல் டாஸும் போட தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலார் ஸ்டேட்ல ஸ்ட்ராங், நான் போலார்டுக்கு ஓபி போடுவேன். அதை போலார்டு அடிச்சு கேட்ச் கொடுத்தா நான் வின்னு, 6 அடிச்சா அவங்க வின்னு. இப்படிதான் நடக்குது. நான் இதைதான் முதல்ல இருந்தே சொல்லி இருக்கேன். எந்த டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனிக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்ல அந்த வைட் ஆஃப் அடிப்போம் வீக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த வாட்டி அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த பால் தான் போட்டுன்னு இருக்காங்க.
அவர் அது வீக்கு, நான் அதே பால போடுறேன், அவர் அடிச்சிட்டா அது ஏன் தப்பு இல்ல. அவர் இந்த வாட்டி மாறி வந்துட்டாரு. மிஸ் ஹிட் ஆகும். பவுலர் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம், பவுலர் வந்து ஜஸ்ட் ஹிட் தான் சொல்ல முடியும், லைனை மிஸ் பண்ணிட்டான்னு. ஆனா பேட்ஸ்மேன் மிஸ் ஹிட் ஆகும், அவுட் சைட் எட்ஜ் போயிருச்சு, இன்சைட் எட்ஜ் போயிருச்சு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு பேட்ஸ்மேன் கிட்ட. சோ அதனால எனக்கு ஆனா எனக்கு இதுல எது கன்ஃபிளிக்ட் ஆகுதுன்னா, அவன் நினைச்சா வின் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றதுல நான் அக்ரி தான் பண்றேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், பவுலர் தான், பேட்ஸ்மேன் கேன் வின் யூ மேட்சஸ் பட் பவுலர் கேன் வின் யூ டோர்னமெண்ட். பவுலரால தான் வின் பண்ண முடியும், நல்ல பவுலிங் யூனிட் தான் ஒரு டோர்னமெண்ட் அடிக்க முடியும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் வின்னும் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்பந்தம் தான் நான் கேட்க வரேன். அதோட வேற என்ன பொறுத்த வரைக்கும் இது டோர்னமெண்ட் இல்ல, லீக் கலி மேட்ச், ஒன் டே மேட்ச் தான் இது. நான் இது டோர்னமெண்டே சொல்ல மாட்டேன். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் ஆனா டோர்னமெண்ட்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு லீக் நடந்து அதுக்கப்புறம் அது பிளே ஆஃப் வந்து அதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபயர் நடந்து நடக்கிறது பேர் டோர்னமெண்ட். இது டோர்னமெண்ட் தான். நான் இன்டர்நேஷனல் சொல்லலையே, இது இன்டர்நேஷனல் கிடையாது, டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான். இந்தியாவுக்குள்ள நடக்கிற டோர்னமெண்ட்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க. கல்லி கிரிக்கெட்டோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டோ கிடையாது, டொமஸ்டிக் கிரிக்கெட். அதுல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுறாங்க. அண்ட் அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடல, சும்மா ஜாலியா ஆட்டு போறாங்கன்றதுலாம் உண்மைதான், இதுல எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது. அதை பத்திலாம் நான் இதுவே பண்ணல. ஆனா நீ சொல்றது எல்லாம் பவுலர் மேல ஆகுற மாதிரி இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். அவங்க கிட்டதான் மேட்ச் இருக்கு, நீங்க என்னன்னு யோசிச்சு பாடுறா, அவங்க கிட்டதான் மேட்ச் நான் போய் எல்லாருமே அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி போறது வந்து பவுலர் கிட்ட பேசி ஏதோ நடந்துருதுன்னு நினைக்கிறியா? அப்படி பண்ண மாட்டாங்க. நான் அதனாலதான் புடிச்சுன்னு சொன்னேன், பவுலர் கிட்ட பேச மாட்டாங்க. இப்ப என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, நீ ரன்னை கொடுத்துருன்னு. நான் எதிரில பாப்பேன். நான் தான் சொன்னேன், எதிரில எனக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் நிக்கிறான்னா நான் அவனை அடிக்க வச்சுட்டு தான் அவுட் பண்ணுவேன், அவனை டக் அவுட் பண்ண மாட்டேன். அந்த மைண்ட் செட் தான் எனக்கு வரும். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இருக்க பவுலர் கூப்பிட்டு பேச்சு மோஹித் சர்மா, ஜடேஜா இவங்களுக்கு எல்லாம் போன் வரும் இல்ல, இவங்க இது புரிஞ்சிச்சு. அப்ப இந்த பிளே ஆஃப்க்கு வரதுக்கு என்ன உதவுதுன்னு நினைக்கிறேன் இதுல? அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரே நிமிஷம், பிளே ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களால முடியும். எத்தனை மேட்ச் வின் பண்ண வைக்கணும், எத்தனை மேட்ச் மிஸ் பண்ண வைக்கணும். அதுலயும் சில டைம் ஸ்லிப் ஆகும், சில டைம் நல்ல பாலே போட்டுருவாங்க. நம்மளே சொல்லி நம்மளுக்கே நடக்கும், ஒரு 2 பால் அடிக்க விட்டுருவோம், அதுக்கப்புறம் நல்ல பால் போட போவோம், அது மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி மிஸ் டைம் ஆகி அந்த மாதிரி மாறினா இந்த எல்லாமே கான்ட்ரவர்ஷியலா போகும். ஆனா ஆல்மோஸ்ட் எந்த டீம் நல்ல டீமோ அந்த டீம் தான் பிளே ஆஃப் போகும். அப்படிதான் நடக்குது. அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் பண்றாங்களா அதெல்லாம் ஐடியாவே இல்லை. அதுக்கு இந்த இன்சைட் ஏஜ் கூட்டிட்டு வந்து காமிச்சு அதுல எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இந்த ஓனர் அந்த ஓனர் எல்லாம் பேசிட்டாங்க. இதெல்லாம் நான் பேசவே, இதெல்லாம் வந்து ஐடியாவே இல்லை. இது எப்படி சொல்றேனே ஐடியா இல்லை லாஸ்டா சொல்லணும்னா. பட் நான் யோசிக்கிறது இப்படிதான் யோசிச்சுன்னு இருக்கேன். அப்ப நீ என்ன நினைக்கிற, இது வந்து ஸ்கிரிப்டடான்னு தெரியாது, ஆனா ஃபேவரட்டிசம் இருக்குங்கிற? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். இந்த டீம்லாம் பிளே ஆஃப் போகணுங்கிறது போர்டுக்கும் ஃபேவரட்டிசம் இருக்கும். இந்த பிளேயர் வந்து அடிக்கிட்டோம் பரவாயில்ல, நம்ம லூஸ் பால் போடலாம், பவுலருக்கும் இருக்கும் ஃபேவரட்டிசம். அப்ப பேட்ஸ்மேன் ஃபீல்டிங்ல பண்ணி விட்டுருவாங்கங்கிறியா? யாரு புரியல? பேட்ஸ்மேனோ ஃபீல்டர்ஸோ என்ன எப்படி திருப்புவாங்க மேட்ச்ங்கிற? அடிக்க வேண்டிய ஷாட் இன்டென்ட் இல்லாம. இப்ப ஆக்சுவலி நான் ஆர்ஆர் மேட்ச்க்கே வந்துடுறேன் திருப்பி. ஆர்ஆர் மேட்ச் என்ன ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்டென்ட் காட்டல, நம்ம ஸ்லோ பிச் அதனால அடிக்கல, நம்ம அவ்வளவு பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, இவனுங்க இப்படி ஆடுறவனுங்களா ஒன்னும் அடிக்க மாட்டானுங்க, சும்மா தட்டி தட்டி ஆட்டு பேட்டே விடல, வேணும்னே 150க்குள்ளதான் நான் அடிப்பேன், நீ சேஸ் பண்ணிக்கோன்னு ஆடினாங்கன்றாங்க. இதுக்கு என்ன நினைக்கிற? இல்ல அதுக்கு நான் வரேன். எப்பவுமே இவரு ஷர்தால் தாக்கூர் வந்து ஒரு 6 பால் போடுறாருன்னா என்ன பண்ணா 2 ஷார்ட்டா போட்டுருவாரு. அந்த ஷார்ட்டும் பேஸ் இல்லாம ஃபுல் பேஸ்ட போட்டுருவாரு. 130 140 போட்டாரு. நேற்று போய் பார்க்க சொல்லு, 6 பால்ல அந்த 2 ஷார்ட்டா போட்ட போல பேஸ் இல்லாம போட்டாரு. மிச்ச பால நெயில் பண்ணுவாரு, நெயில்னா ஆஃப் ஸ்டேட் யாக்கர் போட்டுருவாரு, அதுல ஸ்லோ லேயர் போட்டுருவாரு. நேற்று அடியும் பண்ணிட்டாரு. அப்ப எப்படி அடிக்க முடியும்? அந்த மாதிரி போடுறப்போ பேட்ஸ்மேன் கேம் மாட்டி ஆடணும். என்ன பண்ணும், சீக்கி ஆடணும். சீக்கி ஆடுவாங்களா? ரியான் பராக் சீக்கி ஆட தெரியுமா? சாம்சங் சீக்கி ஆட தெரியுமா? சாம்சங் ரியான் பராக் வெயிட் பண்ணு, ஷர்தால் தாக்கூர் வருவான், ஷார்ட்டா போடுவான், பவுன்சர் போடுவான், அடிக்கலாம். அது மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க, அவங்க போட்டாங்க. அதுதான் துஷார் தேஷ்பாண்டேவும், அதுதான் சிம்மர்ஜிட்டும் அப்படிதான் போச்சே காண்டி இது அதெல்லாம் நடக்கல. அது நினைச்சா ஷர்தால் தாக்கூர் நினைச்சுனாங்கன்னா நான் இல்ல பேசே போடுறேன், ரன் போனா பரவாயில்ல. அவங்க மைண்ட் தான், பவுலரோட மைண்ட் தான் மேட்சே. அது இன்டர்நேஷனல் சரி இங்கனாலும் சரி, இன்டர்நேஷனல் பண்ணா அவங்களுக்கு அது ஒரு துரோகம். நம்ம நாட்டுக்கு தேச துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். இங்க அது இருக்காது. இங்க அவன் ஆக்சுவலி இந்த வீடியோவே டைவர்ட் ஆகி எப்படி போயிட்டு இருக்குன்னா,
இது ஸ்கிரிப்டில் இதெல்லாம் தாண்டி நீ வந்து பவுலர்ஸ் கிட்ட தான் இருக்குன்றது அது எனக்கு புரியுது. அதே மாதிரி இன்னொன்று டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கப்போ அவங்க தெரிஞ்ச லெசன்ஸ், ரீட் பண்ண லெசன்ஸை மட்டும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவாங்க. இங்க ட்ரை எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பால் போட்டா அடிக்கிறானா, இந்த பால் போட்டா அடிக்க மாட்டானா, ஓகே இது சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். இது என்ன சும்மா ஜாலியா விளையாடுறது தானே, பெருசா நம்ம நேஷனலுக்காக விளையாடல அப்படின்ற இது இருக்கும்ன்றது புரியுது. அதுக்கும் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கும் எல்லாரும் சஸ்பெக்ட் பண்றதுக்கும் என்ன, ஏன்னா உனக்கும் ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை பத்தி மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இவங்க தான் போன முடிவு பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா மும்பை சென்னை இது மினிமம் கேரண்டி இல்ல, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு டீம் வந்தே ஆகணும். அது பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்ல ஆப்போனன்ட்ல இருக்க பிளேயர்ஸ் ஏதாச்சும் பண்ணுவாங்களா, அதெல்லாம் யார் ஒர்க் பண்றாங்களா தெரியாது. அது கன்ஃபார்ம் ஒரு டீம் கண்டிப்பா உள்ள வரும். அதுக்கப்புறம் அந்த முதல் 7 மேட்சஸ்ல யார் நல்லா விளையாடுறாங்களோ அதுல ஒரு டீம் 2 டீம் உள்ள வர வச்சிருவாங்க, அவ்வளவுதான். மிச்சம் இருக்க ஒரு டீமுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் 4th பிளேஸ் தான் நந்தன் இருக்கு. இதுதான் 2000 அது எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாங்கன்னா, ஆல்மோஸ்ட் முதல் 2 ஐபிஎல் ஏன் சொல்லி இருக்கேன்னா, முதல் 2 ஐபிஎல்லையும் மும்பை எங்க இருந்தாங்க 8-6 பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அப்படிப்பட்ட டீமை 11ல இருந்து உள்ள கொண்டு வந்தாங்க. அப்பதான் இது ஆரம்பிச்சாங்க. இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா, ஒரு ஏமாத டீம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பெங்களூரு 49 இயர்ஸா இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கல, 17 இயர்ஸா பெங்களூர் இன்னும் அடிக்கல, இன்னமும் அடிக்க மாட்டாங்க. அப்ப ஆரம்பிச்ச ஸ்கிரிப்ட் ஒர்க், அப்ப அந்த பிக்சர்ஸ் செட் பண்ணாங்க. இந்த 2 டீம்ல ஏதாச்சும் ஒண்ணு உள்ள வந்தே ஆகணும். அது எப்படிதான் வரும், அது கூட டாப்ல இருக்க டேபிள் வர டீம் வரும், கீழே இருந்து ஒரு டீம் எப்படியாச்சும் இந்த மேட்ச் வின் பண்ணும், அந்த மேட்ச் வின் பண்ணும், இப்படி வின் பண்ணும், அப்படி வின் பண்ணும், அத மாதிரி ரெடி பண்றாங்க. அந்த ரெடிக்கு பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ், ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அது எப்படி சப்போர்ட் பண்றாங்க, எப்படி நடக்குதுன்றலாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் போற மேட்ச் வந்து செக் பண்ணலாம். ஆனா வந்து இப்போ நீ இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்றது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஒரு லீக், இந்த டீம் வியூவர்ஷிப் இருக்க டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போகணும். ஒரு டீம் வந்து அவங்க எப்படா வின் பண்ணுவாங்கன்னு அந்த ஃபேன்ஸ் திருப்பி சப்போர்ட் பண்ணி ஒரு பரிதாபம், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்ட் ஆர்சிபிக்கு அப்படிங்கிற. ஆமா சரி, ஒரு டீம் இப்படி நான் இந்த வீடியோல இது அவுட் ஆஃப் சிலபஸ் டாபிக், ஆனா நான் இதையும் சொல்றேன். ஒரு டீம் 17 வருஷமா கப் அடிக்கல, அப்போ அந்த டீமை நீ வெறுக்கணுமா சப்போர்ட் பண்ணணுமா? கேட்ட சப்போர்ட்ன்றாங்க. உன்னோட டைம் வேஸ்ட், உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ண வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க இக்னோர் தானே பண்ணுவீங்க. என்னைக்கு ஆர்சிபி, நான் நேற்றே சொன்னேன், என்னைக்கு பெங்களூர் ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்கப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட்ஸா காலியா நிக்குதோ அன்னைக்குதான் பெங்களூர் கப் அடிக்கும். அந்த சீசன் தான் அடிக்கும். அது வரைக்கும் பெங்களூர் கப் அடிக்காது. இது யார் எங்க வேணா நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இதுதான் உண்மையா இப்ப நீ சொல்றதுதான், இதுதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு அந்த டாபிக்கு சம்பந்தமா இருக்கு. என்ன இருக்கு, அந்த இவன் எப்படா ஜெயிப்பானே பாத்துட்டு போனாதான் அந்த விறுவிறுப்பு இருக்கும். அந்த விறுவிறுப்பை கண்டினியூ பண்ணிட்டே எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். அடுத்த சீசன் அடிப்பாங்களான்னு இதை வச்சுக்கிட்டு ஆப்போசிட் டீம்ஸ் வந்து அவங்களை கலாச்சிக்கிட்டே ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு போவாங்கல்ல. அப்படி இருந்தாதான் ஐபிஎல் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குங்கிற. கன்ஃபார்மா ஸ்கிரிப்ட் பண்றாங்க, ஆனா அது நம்மளுக்கு தெரியாது. சும்மா சொல்லி போய் பார்க்கட்டும், நம்ம வாயில சொல்லிக்கலாம் அவங்க நல்லா அடிச்சாங்க, எல்லாமே நல்லா அடிச்சாங்க. நேற்று அவங்க நல்லா போலிங் போட்டாங்க, அது ஏத்துனா ஆகணும். ஏதாச்சும் லூஸ் பால் போட்டு அதை சாம்சன் ஒழுங்கா ஆடல, ஃபுல்லா உள்ள போயிட்டாரு, எடுத்துன்னு வந்து யாக்கர் அடிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாரு சாம்சன்? கலரி அடிப்பாரா? எப்படி அடிக்க முடியும்? அதெல்லாம் இல்ல. நேற்று அவங்க போலிங் நல்லா. செகண்ட் மேட்ச்ல வேணும்னே இவ்வளவு மஸ்ட் வின் கேம்ல ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணல. அதுக்கு நான் முதல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அவ்வளவு பிரஷர் கேம், கேப்டன் இல்ல, அக்ஷர் பட்டேல் வந்து நேற்று கேப்டன்சி பண்றாரு, டீம் காம்பினேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, ஹோம் கிரவுண்ட் 100% ஆர்சிபி கிரவுடு. இவங்க வந்து ஒரு 40-50 பேரை தவிர மொத்தம் ஆர்சிபி கிரவுடு. அந்த பிரஷர்ல கேட்ச் விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா கேட்ச் வேணும்னே விட்டாங்க. மஸ்ட் வின் கேம்ல அக்ஷர் பட்டேல் போய் 2 கேட்ச் விடுறாரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு நேற்று ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாரு ஒரு டீம், அதனால கூட ஒன்னு சிலது தவறுன்றது என்னோட கருத்து. அதான் ஸ்கிரிப்டுங்கிறாங்க. அவ்வளவுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் கூட சொல்ல மாட்டாங்க, மனசாட்சி இல்லாம ஃபிக்ஸிங்ன்றாங்க. இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இப்படி பண்ணி கஷ்டப்பட்டு வந்து ஆடணும்னு நினைக்கிற குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் எல்லாம் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அநியாயமா இருக்கு எனக்கு. அதனாலதான் இந்த வீடியோவை பண்றோம். இல்ல அது ஃபிக்ஸிங்லாம் நானும் சொல்றேன், அத நானும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா போர்டு தான் பெரிய ஸ்ட்ராங்கான போர்டு, ஃபிக்ஸிங் பண்ணா பிடிக்கிறதுக்கே. அதனால 2 டீமை சஸ்பெண்ட் பண்ணி 2 வருஷம் நிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அது வாய்ப்பே இல்லை. பட் ஃபேவரட்டிசம், நேற்று அக்ஷர் பட்டேல் ஓகே 2 கேட்ச் விட்டாரு, அவர் தாங்க டீமோட ஹையஸ்ட் ஸ்கோரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பார்த்தா 99ல ஃபிக்ஸிங் பண்றப்போ ஜடேஜா இவரு அசருதீன் மட்டும் அடிச்சாரே அப்படின்னு ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுவான்.
இதை நான் சொன்னேன். அக்ஷய் பட்டேல் நேற்று 50 அடிச்சானா அது தெரியாம இருக்கிறதுக்கு தான் 50 அடிச்சாரு கேட்ச விட்டு. ஏன்னா அசருதீன் அன்னைக்கு அப்படிதான் பண்ணாரு, பிக்சிங் பண்ணிட்டு நான் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதுதான் பேசுவாங்க. அதனால அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மூமெண்ட் ஒரு சுத்தி ஒரு 500 பேர் ஆர்சிபின்னு கட்டின்னு இருக்கப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? 500ல ஏதோ 28,000 28,000 பேர் 28,000 பேர் ஆர்சிபி கட்டின்னு இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கும் நான் கலி கிரிக்கெட்டுக்கே வரேன். கலி கிரிக்கெட்ல ஒரு ஷார்ட் அடிக்கலாம் கேட்ச் போறப்போ பேட்ஸ்மேன் இல்ல போலர் கத்துவாங்க. ஐ மீன் நான் ஸ்ட்ரைக் 2 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர்ல கத்துவாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கத்துறப்ப அந்த அதே மாதிரி அவங்க வெளியே டக் அவுட்ல இருக்கவங்களும் கத்துவாங்க. இங்க அந்த மாதிரிதான் அவளை கட்டின்னு இருக்காங்க. அந்த மாதிரி கத்துறதுல ப்ரெஷர் ஆகாமலாம் இருக்க மாட்டாங்களால. பிக்சிங் எங்க தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஜேக் ஃப்ரேசர் வேணும்னே பேட் வைக்காம அவுட் ஆயிட்டாரு. இல்ல கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் சொன்னாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்னா அநியாயம். அந்த ஆள் அடிச்சான், அவன் மேல பட்டு பொத்துன்னு வேண்டுச்சு, அவன் அடிபட்டு இருக்கான், அவன் எப்படி ஓடுவான்? இந்த பையன் பார்க்காம ஓடி வந்துட்டான். அந்த இடத்துல சொன்னதுலாம் இன்னும் அநியாயம். சோ அதனால வந்து அதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது. இந்த கேட்ச் டிராப் எல்லாம் வந்து பிக்ஸ். அப்ப சென்னைக்குள்ள கேட்ச் டிராப் பண்ணாங்க மகேஷ் தீக்ஷனா. நிறைய மேட்ச் மோயினில் டிராப் பண்ணே இருக்காரு. அப்ப சென்னை ஆக்சுவலி நீ முன்னாடி சொன்னது நீ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்ட, அதை நான் ஆட் பண்றேன். எந்த லீகும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போறது இல்ல, இங்க மட்டும் ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு ஒரு கேட்டுனே இருப்ப நீ. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், இருக்கிறதுல வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க எங்க லீக்ல. அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வேற எந்த லீக்லயும் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் பிளே பண்றதாலையும் அண்ட் வேர்ல்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு நீ வந்து பேசுவல எந்த மேட்சும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போவாது, ஒரு பாதி லீக் கேம்ஸ் முடிகிறப்போ எந்தெந்த டீம் போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஐபிஎல் பாரு, நீ லாஸ்ட் கேம் வரைக்கும் எடுத்துட்டு போவான்னு சொன்னா அப்படிதான் போயிருக்கு இந்த வாட்டியும். அதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வாட்டியும் அப்படிதான் நடக்கும். நானுமே ஃபர்ஸ்டே சொன்னேன், சிஎஸ்கே மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாது அப்படின்றது. ஏன்னா கேப்டன்சி சேஞ்ச் இருக்கு, டீம் காம்பினேஷன் செட் ஆகலன்றது லாஜிக்ல நான் சொன்னேன். ஆனா நீ என்ன லாஜிக்ல சொன்ன, இவங்க இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போகணும்னு பார்ப்பாங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்ன நினைக்கிற நீ? இந்த சுவாரஸ்யத்தை எப்படி எடுத்துட்டே வராங்க 17 வருஷமா? ஒரு சீசன் கூட 4 டீம் வந்து லாஸ்ட் வரதுக்கு முன்னாடில குவாலிஃபை ஆயிருக்காதுல்ல? இல்ல ஆகல. எல்லா வருஷமும் ஒரு ஸ்பாட்டாவது நிக்கும், கண்டிப்பா ஸ்பாட்டாச்சும் நிக்கும். அது எல்லா வருஷமும் அப்படிதான் போகுது. அது உண்மையாவே ஸ்கிரிப்ட் தான் பிளே பண்றாங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா அப்படின்றதுல நான் ஃபேவரட்டிசம் கன்ஃபார்ம். அது பேட்ஸ்மேனாலும் சரி போலர், ஏன் பேட்ஸ்மேன் கூட பண்ணலாம். இப்போ நான் பேட்ஸ்மேன், என்னோட ஆப்போனன்ட்ல போலர் இருக்கா, அந்த போலர் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னா இல்ல எனக்கு அந்த போலர் பிடிக்கும், நான் அந்த போலர் அடிக்க மாட்டேன், சிங்கிள் ஆட்டு போயிடுவேன், நான் பண்ணுவேன். பேட்ஸ்மேனா நான் பண்ணுவேன், ஐயோ போலர் 6 அடிச்சா அவன் பேரை கெட்டுருவோம்டா, நம்ம சிங்கிள் ஆட்டு போயிடலாம், நான் ஸ்ட்ரைக்ல இருக்கவங்க அடிச்சாச்சுன்னு போட்டோம் அப்படி நான் பண்ணுவேன். அதே மாதிரி பேட்ஸ்மேனாலும் பண்ண முடியும். இவங்க ஃபேவரட்டிசம் பண்றாங்கன்னா அவங்களும் பண்ண முடியும். இந்த லீக் அப்படிதான். இந்த லீக் இல்ல, எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல நடக்கிற லீக்ல அப்படிதான் நடக்கும். நான் அதனால துஷாராவெல்லாம் சொல்லியிருக்கேன், அங்க போடுறப்ப நல்லா போடுறாங்க, இங்க போறப்ப போட முடியல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வருது, பிளாட் ட்ராக் அது இது நினைவு சொல்றாங்க. அதையும் மீறி அவங்க நினைச்சா முதல் 3 மேட்ச் போட முடியல, இப்ப நல்லா போடுறாரு, கேரளா லேர்ன் பண்ணிருப்பாருன்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. எப்பனாலும் போட முடியும், எப்பனாலும் ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ண முடியும். அது பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்கும் சரி. ஆனா அவங்க அங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னோட கெஸ் வந்து அவங்க இப்படிதான் பண்றாங்க, அவங்க ஃபேவரட்டிசம் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் என்னோட கெஸ், என்னோட ஆன்சர். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல, அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற. கரெக்ட், ஏதோ ஒன்று நடக்குது. ஓகே, அண்ட் முடிச்சுக்கலாம். அந்த அதுக்கு முன்னாடி நீ வந்து லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க எப்படி வந்து இவ்வளவு மக்கள் பாக்குற மத்தியில இவ்வளவு கேமராஸ், ஒரு 30,000 பேர் பாக்குறாங்க, இவ்வளவு பேர் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது, எப்படி வந்து பண்ண முடியும்? ஏதாவது கோக்கு மக்கான வேலை எல்லாம் நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? லாஸ்ட்ல சொல்றேன் பதில். அந்த கோக்கு மக்கான வேலை எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லினே தான் இருக்கேன், எல்லா வாட்டியும் சொல்லிட்டா இருக்கேன். முதல்ல அடிப்பாங்க, நடுவில் அடிக்க மாட்டாங்க, அப்புறம் அடிப்பாங்கன்ற மாதிரி நான் சொல்லினே வரேன். அந்த ஃப்ளோ தான். பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், பவுலருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப மேட்ச் எப்படி எடுத்துட்டு போலாம்? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறானா, அப்போ மிச்சம் 6 to 14ல மேக்சிமம் பவுலர்ஸ் வந்து டெலிவரிஸ் வந்து லூஸா போட ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படி சப்போஸ் பவர் பிளே சொதப்புது, இப்போ சென்னை மேட்சே எடுத்துக்கலாம், அன்னைக்கு டேரல் மிச்சலும் மோயின் அலி அந்த மேட்ச் எடுத்துக்கலாம். பவர் பிளே கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா 230 அடிக்கணும்,
60 தான் கம்மி தான். அது அந்த அந்த மேட்ச் கம்மி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6-14 லூஸ் பால்ஸ் போடலானே போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அந்த லூஸ் பால்ஸ் ஏன் போடுவாங்கன்னா விக்கெட்டும் விளையலாம், ரன்னும் போலாம், அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி போய் அந்த மாதிரி தான் நடக்குதே காண்டி அப்படிதான் இன்ட்ரெஸ்டாவே கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறது. இந்த இன்ட்ரெஸ்டா கொண்டு போறது பவுலர்ஸோட மைண்ட் செட்டா பேட்ஸ்மேன்ஸோட மைண்ட் செட்டான்றது அவங்களுக்கு தான் தெரியும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது, இங்கதான் வரும். கண்டிப்பா முடியாது, கன்ஃபார்மா முடியாது. அதுக்கு அதோட வேற அங்க வந்து ஆல்மோஸ்ட் 50-50 நம்ம எந்த 2020 கூட எடுத்துக்கலாம். இப்போ 2022 நடந்ததுல கூட எடுத்துக்கலாம். எத்தனை 200 பார்த்தோம் நம்ம? மிஞ்சி வேணா 2-3 பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு அது கூட கரெக்டா கவுண்ட் கரெக்டா இல்லை. ஆனா இந்த சீசன்ல இது 12-15 மேல போயிடுச்சு. 200 ஹையஸ்ட் ஸ்கோரே 280 போயிடுச்சு. அதனால இங்க மட்டும் அந்த மாதிரி பண்றாங்க. அது எல்லாமே வந்து பவுலரும் பேட்ஸ்மேனும் மைண்ட் கால்குலேஷன், அவங்களோட மைண்ட் கால்குலேஷன், அவங்களோட ஃபேவரட்டிசம். லாஸ்டா சொல்றேன் இவெல்லாம் நான் முன்னாடி சொன்னதான் சொல்றேன் திருப்பி. இல்ல இது சும்மா ஜாலியா விளையாடுறதுன்றது எந்த டினையல் பாயிண்ட்டும் கிடையாது. ஆனா இப்ப இவன் வந்து ஒரு இப்போ எஸ்டால எடுத்துக்கோ, அந்த சீசன் அவ்வளவு அடி வாங்கினாரு, 5 6 கொடுத்தாரு. இந்த சீசன் சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பவுலர் வந்து அதுவும் அவ்வளவு பெரிய கேலிபர்ல இருக்க பவுலர்ஸ் இங்க வந்து சும்மா லூஸ் பால் போட்டு அடி வாங்கிட்டு இருந்தா அவங்களோட பேருக்கும் இமேஜுக்கும் டேமேஜ் தானே. அண்ட் அடுத்த சீசன் அவங்கள எடுக்காம இருக்கலாம், அந்த டீம் ரிலீஸ் பண்ணிடலாம், என்ன வேணா நடக்கலாம். அந்த அவப்பெயரோ அந்த டிஸ்ரெஸ்பெக்டோ அவங்க எடுத்துக்கணும், பரவாயில்லன்னு ஏன் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டிஸ்ரெஸ் அது இல்லடா. இப்போ எஸ்டாயல் நீ சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல பாயிண்ட். எஸ்டாயல் போன மேட்ச் அந்த 6 balls 5 6 அடிச்சது. ஃபர்ஸ்ட் ரிங்கு சிங் ப்ரூவன் பேட்ஸ்மேன், ஓகேவா? அதோட வேற அந்த பையன் நல்ல பால் ஒரு 2-3 போட்டான், அதான் அந்த மனுஷன் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்படிதான் பேசுவாங்க காண்டி. அவன் வேணும்னே அந்த 5 பால் போட்டான், வேணும்னே அதுதான் சொல்றேன். எஸ்டேல விட்டுரு, ஒரு பெரிய கேலிபர்ல இருக்க பிளேயர் அந்த மாதிரி அடி வாங்கிட்டா என்ன நடக்கும்? அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. அதான் நான் சொல்லின்னு இருக்கேன். ஒரு பவுலரை இப்போ நம்ம பார்த்திருப்போம். இல்ல நீங்க கரண் சர்மா ஒரு ரன், அந்த ஒரு ரன் ஸ்டார்க்கு ஐயோ அவர் குத்துறக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் உண்மையாவே. ஆர்சிபி வின் பண்ணணும் தான் எனக்கு இருந்தது. ஆனா ஸ்டார்க்கு வந்து ஒரு நம்பர் 9 பேட்ஸ்மேனுக்கு போட்டு 20 ரன் கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா கேவலம், மகா கேவலமாச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது மனசுக்குள்ள. அந்த ஒரு ரன் அடிச்சிருந்தாங்கன்னா காலி தான். அப்படி நடக்கலன்றது நீ வந்து அதுதான் ஸ்கிரிப்டுங்கிறியா? அது ஸ்கிரிப்ட்னு சொல்ல வரல. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரோட பால்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வின் ஆனாலும் வின் ஆகலாம் பிரச்சனை இல்லைன்னா போட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து அவர் அங்க பண்ணாருன்னா தான் ப்ராப்ளம், இங்க பண்ணா ப்ராப்ளம் இல்ல. அதுதான் மறுபடியும் நடந்து இருக்கு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் போறதுதான் வந்து இவங்க ஃபேவர் அவங்க ஃபேவர்னு போயின்னு இருக்கு. அதுதான் இங்க நம்ம ஸ்கிரிப்டட், இங்க பிக்சிங் அப்படின்னு போயின்னு இருக்கு. இப்ப நீ அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் போலாமே. ஃபேவரட் பேட்ஸ்மேன், ஃபேவரட் பவுலர் இதெல்லாம் தாண்டி ஃபேவரட் டீம்ஸ் கூட இருக்கலாம்ல. இப்போ வந்து இந்த டீம் ஜெயிச்சா நமக்கு பரவாயில்லதான்டா அப்படின்ற மாதிரி. ஆமா கண்டிப்பா இருக்கும். அந்த பேட்ச் நான் சொல்றேன், இப்ப ஏரியா மேட்ச் நான் திருப்பியும் என்னையே மறுபடியும் நான் சொல்லுவேன். ஏரியா மேட்ச்ல விளையாடுறப்போ எங்க அண்ணா கூட விளையாடுறேன்னா அவங்களுக்கு நான் பயங்கரமா போட்டு கொடுப்பேன். இல்ல அவங்க ஆப்போசிட்ல எனக்கு போலிங் போறாங்கன்னா நான் ரன் அடிக்க மாட்டேன். அதே டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டேன், டோர்னமெண்ட் வின் பண்ணி ஆகணும், அங்க நான் வேற மாதிரி தான் ஆடுவேன். அதுதான் இங்க பண்ணின்னு இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸும் சரி, பவுலர்ஸும் சரி, ஃபேவரட் டீம்ஸும். லீக் மேட்ச்ல வந்து கேஷுவலா இருப்பாங்க, கொஞ்சம் பிளே ஆஃப்ஸ் வந்துட்டா இன்னைக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? நான் மொத்த ஐபிஎல்மே அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். அதுல மிஸ்கால்குலேஷன் ஆகலாம், அதுல அப்படி இப்படி போயிடும், ஃபைனல்ஸ் கப் அடிப்பாங்க. பட் ஜெயிக்கணும்னு நினைக்கப்போ ஜெயிச்சிருவாங்கடா. அதான்டா இப்போ சென்னை இப்ப பேச்சு தோனிக்காக இந்த வாட்டி கப் அடிக்கணும் முடிவு பண்றாங்க சென்னை. அப்போ இன்னைக்கு ஜெயிச்சா ஆகணும்னா ஜெயிக்கிறதுக்காக ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. அப்படி எஃபர்ட் போடுறப்போ 6 balls ஒழுங்கா போடுவாங்க, அதுல 1-2 மிஸ் ஆகும். அப்படி இல்ல பரவாயில்ல தோத்தா பரவாயில்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்கப்போ 6 balls போட்டாங்கன்னா அதுல ஒரு 2 லூஸ் பால் போடுவாங்க, மிச்சம் 4 பால் நல்லா போடுவாங்க. லூஸ் பாலும் 2 போயிடும், 4 பாலும் 2 போகலாம், போகாமையும் போலாம். அதேதான் பேட்ஸ்மேன் நினைச்சானா இப்ப ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப வருஷமா இதை யோசிச்சுனே தான் இருக்கேன். ஒரு 2 6 அடிக்கிறான், டக்குன்னு ஸ்டோக் கேட்கறான், அதையும் அடிக்கலாம். கேட்டா நான் சொல்லுவேன் நல்ல பாலு, கேட்டா நல்ல பால் இல்ல டிஃபென்ஸ் பண்ணி பாக்கணுவாங்க. இல்ல அடிக்கணும்னு நினைச்சா அச்சுனே இருக்கலாம். அதனால நான் சில பேர் சொல்லுவேன், இந்த ஃப்ரேசர் மெக்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஃப்ரேசர் மெக்ரிக், பிருத்வி ஷா, இஷான் கிஷன் அவங்களும் அதான் பண்றாங்க. ஆனா அவங்க விக்கெட்டும் லாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படியும் அடினே போகலாம். அபிஷேக் சர்மா. சோ அதனால போயிடும். அது எனக்கு தெரியல. அது கண்டிப்பா பவுலர் 3வது பாலும் லூஸ் பால் போடுவானா தெரியாதுல்ல.
இல்ல அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, பவுலர் எப்படி 6 பால்ல யோசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி பேட்ஸ்மேனும் இந்த பால் அடிக்கலாம், இந்த பால் அடிக்க வேணாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அவங்களும் யோசிப்பாங்கன்னு சொல்றேன். அதுக்காக ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து வந்தேன். ஃப்ரேசர் மெக்கரிக்கும் ஆக்சுவலி டைவர்ட் ஆயிட்டோம். அந்த கேமரா இவ்வளவு மக்களுக்கு மத்தியில பண்ணுவாங்கன்றது எதுக்காக சொல்ல வந்த? ஒரு ஒரு பேஸ் 6 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் அடிச்சாரானா அப்புறம் கொஞ்சம் தட்டி ஆடுவாங்க அப்படின்றதுக்கு என்ன கன்க்ளூட் பண்ண வந்த? இவ்வளவு பேர் முன்னாடி எப்படி வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி பண்ண நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அன்னைக்கு நம்ம தியேட்டர்ல இருக்கப்போ அந்த என்ன சொன்னாரு, கில்லும் வந்து சுபம் கில்லும் அப்புறமேக்கா சாய் சுதர்ஷனும் வந்து 100க்கு போயிட்டாங்க. ஆமா, ரொட்டேட் பண்ணி தான் ஆடினாங்க 85-86 ரன்னுக்கு மேல 100க்கு போயிட்டாங்க. பிளஸ் மில்லரை கொண்டு வந்து 10 பால் தான் ஆட வச்சாங்க. ஐ மீன் அவர் 10 பால் ஆனா ஸ்டாண்ட் ஆகுவார், ஆனா அவர் இறக்கி விட்டாங்க. சோ அப்ப அது பெருசா தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நல்ல ஸ்கோர், அந்த பிச்சில் அந்த ஸ்கோரே போதும். பட் அங்க ஒர்க் ஆயிருக்கு, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பவர் பிளே நல்லா ஆட்டாங்க, சென்னை டேக் ஆன் பண்ணிட்டாங்க, என்னென்ன பேசணும், சென்னை சேஸே பண்ணாம இருந்திருக்காங்க, சென்னைக்கு இது பெரிய ஸ்கோரு, சென்னை அடிப்பாங்களா தெரியல, அந்த மாதிரி டாட் வந்துருச்சு. அந்த மாதிரி டாட் வரப்போ அந்த 230 நல்ல ஸ்கோரா போயிருச்சு. சோ அங்க அப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அது புரியல, புரியல என்ன சொல்ல வரேன்னு புரியல. ஆனா இல்ல அந்த கேமரா சொன்னலடா, அந்த கேமரா இருந்தோ எப்படி இப்போ தோத்துனாங்கன்னா அது அப்படி பேசியிருப்பாங்க. ரொம்ப டோக்கானால எப்படி பேசாம அப்படியே விட்டாங்களே, அவர் 100 ஆனாலும் சொல்லல, ஏன் மில்லர் இறங்கினாங்கன்னு சொல்லல, அப்படியே விட்டுட்டாங்க. அததான் சொல்ல வரேன். நீ அவ்வளவு கேமரா முன்னாடி எப்படி நடக்கும்னு சொன்னல, அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தோக்கறதுக்காக தான் மில்லர் இறக்கி விட்டாங்கன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்லறா, ரன் கம்மி ஆயிடுச்சு. ஒரு ரன் கம்மி ஆயிடுச்சு, அது அவங்களோட மிஸ்கால்குலேஷன், தப்பான ஸ்ட்ராட்டஜி தானே. நானே சொன்னேன் அந்த இடத்துல ரஷீத் கானை இறக்கி இருக்கும். அவ்வளவு கேமரா இருக்கு, எப்படி இந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டலரா, அந்த மாதிரி தானே இந்த மாதிரி மூவ்ஸ் பண்ணி தானே மாத்துவாங்கன்னு சொல்றேன். ஓகே, பிளண்டா பண்ணாம தப்பா ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி மூவ்ஸ் பண்ணுவாங்க. ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு பவுலருக்கு கொடுத்து ஒரு எங்கேயோ இருக்க மேட்ச காலி பண்ணி விட்டுருவாங்க. இப்ப வந்து ஆல்வி மார்க்கெட்ல வச்சு செஞ்சாரு கோலிய, 19வது ஓவர் போட்டாரு. அந்த மாதிரி தப்பான மூவ்ஸ். அது வந்து சிம்பிளா அதுக்கான ஆன்சர் என்ன ஆயிடும்னா தப்பான மூவ் பண்ணிட்டோம்னு ஆயிடும். முடிஞ்சிச்சு, தெரியாதுல்ல. ஓகே, அது வந்து இது சென்சிபிளா நடக்குமே தவிர்த்து பிளண்டா நடக்காதுங்கிற, அதுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆமா ஆமா, இல்ல கண்டிப்பா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. இன்சைடர் எல்லாம் ரொம்ப நியமம் காமிச்சிட்டாங்க. காலரை தூக்கி விட்டா அவுட் ஆயிருவாங்க, ஷூலேஸ் கட்டினா அவுட் ஆயிருவாங்க. வீடியோ ரொம்ப ஸ்டக் ஆகுதுடா. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு மட்டும் வா. ஸ்டக் ஆயிட்டு மூவே ஆகல. அவர் வர வரைக்கும் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு என்ன தோணுது? இது பிக்சிங்னு தோணுதா, ஸ்கிரிப்டட்னு தோணுதா, இல்ல இப்படிதான் நடக்கும் கேம் நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. ஆக்சுவலி நடுவுலயே கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆயிட்டு இருந்தது. இல்ல கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். உனக்கும் அப்படி காமிச்சிரு எனக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி. ஏன்னா ஒரு சில வாட்டி அப்படி ஆகுது. ஓகே சரி ஓகே. அடுதான் இந்த இன்சைட் எட்ஜ்ல எல்லாம் வந்து காலர் தூக்கி விட்டு அவுட் ஆகுறது, ஷூலேஸ் கட் ஸ்டக் தான் ஆகுது. பேசிடுற விடு. அதே மாதிரி இந்த இன்சைட் எட்ஜ்லயும் வந்து என்ன பண்றாங்கன்னா, காலரை தூக்கி விட்டு அவுட்டு, ஷூலேஸ் கட்டினா 6 அந்த மாதிரி என்னன்னா பயங்கரமா காமிச்சிட்டாங்க. ரொம்ப இவ்வளவு நடக்குதா. அதுக்கப்புறம் நான் ஐபிஎல் நானும் பாதி சொல்லி இருப்பேன், எங்க பாடுறா டவல் வச்சுன்னு இருக்கான் அவுட் ஆயிடுவான், அப்புறம் நானும் சொல்லியிருக்கேன். ஒரு சில டைம் ஒர்க் ஆயிருக்கு, ஆகாம போயிருக்கு. அவ்வளவு பிளண்டா பண்ண முடியாது. அதான் நீ சொன்ன மாதிரி, லாஸ்ட்ல சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ராங் மூவ்ஸ்,
அன்வான்ட் ஷாட்ஸ், கொல்கத்தா கிட்ட பெங்களூர் பண்ணாங்களே அந்த மாதிரி அன்வான்ட் ஷாட்ஸ், தேவையில்லாம டவுனை மாட்டி இறக்கி விடுறது, போலிங் தப்பா கொடுத்துறது, லூஸ் டெலிவரிஸ், மிஸ்ஃபீல்டு, இந்த மாதிரிலாம் தான் போவோம். அதனால இதை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்ற முடியாது. அதை வேற நான் இன்னொரு மறுபடியும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஏன் நான் திருப்பி போலரை சொன்னா, போலர் கிட்ட ஒரு 50% இருக்கு மேட்ச் வின் பண்ண வைக்கிறதும் வின் பண்ண வைக்காததும். அதனால அவங்கள ஃபேவரட்டிசம் சொன்னேக்காண்டி பேட்ஸ்மேனும் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாலே ஒரு 25% மேட்ச் வின் பண்ண வைக்க முடியும், ஃபீல்டராலேயும் 25% வின் பண்ண வைக்க முடியும். பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவங்க கிட்ட ஒரு ஓவர் 6 balls இருக்கு. அவங்க அந்த 6 பால் போட்டே ஆகணும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. 2 நோ பால் போட்டாலும் அவங்க வெளியே போக முடியும். ஆனா பேட்ஸ்மேன் அப்படி இல்லை. 0ல இருக்கப்பே நான் ஸ்ட்ரைக்லயே அவுட் ஆகிட்டு போயிடலாம், அப்ஸ்ட்ரக்டிங் ஃபீல்டுக்கு அவுட் ஆகிட்டு போகலாம், ஏன் லேட்டா வந்தாலும் அவுட் ஆகி போகலாம், ஏஞ்சலோ மேத்யூஸ் மாதிரி. அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொன்னேன். அதான் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். டீம் ஃபேவரட்ஸும் இருக்கும்னு சொல்றேன். இது ஆக்சுவலி வந்து கிஷோரோட புரிதலுக்கு சொல்லியிருக்கா. உங்களுக்கு இதே மாதிரி தாட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு இதோட பார்ட் 2 வீடியோ கூட போகலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பா எந்தெந்த மேட்சஸ்ல என்னென்னலாம் தப்பான மூவ்ஸ் பண்ணியிருக்காங்க, எதனால மேட்சே விட்டுருக்காங்க, டோர்னமெண்ட்டே மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சில டீம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து இவங்க தான் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்போமோ, ஒரு சில டீம்ஸ் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும்ன்ற இடத்துல இருந்தெல்லாம் விட்டுருக்காங்க டோர்னமெண்ட்டையே. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் இருக்கு 2020 நினைக்கிறேன், அந்த கோவிட் அஃபெக்டட் இயர்ல 4ல ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும், லாஸ்ட் 4 மேட்ச் தோப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ பாத்தீங்கன்னா கப் யாரா வச்சிருப்பாங்கன்னா எம்ஐ தான் வச்சிருப்பாங்க. சோ ஒரு சில டீம் அந்த மாதிரியும் மூவ்ஸ் நடந்திருக்கும். சுத்தமா இவங்க வெளியே போகணும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்து மிஸ் அவுட் பண்ணிருப்பாங்க பிளே ஆஃப் சான்சஸ். இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு பார்த்து சொல்லணும்னா சொல்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அனலைஸ் பண்ணி எந்த சீசன்ல யார் வந்திருக்க வேண்டியது, அவங்களுக்கு பதில் யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க பிளே ஆஃப்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் எம்ஐ, ஆர்சிபி, சிஎஸ்கே 3 டீமும் இல்லாம ஒரு சீசன் கூட நடக்கலன்னு நினைக்கிறேன் பிளே ஆஃப். ஆர்சிபி கப் அடிக்கல, ஆனாலும் பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஆமா, மேக்ஸிமம் அல்ல, மேக்ஸிமம் சென்னையும் மும்பையும் வந்துரும். மேக்ஸிமம் ஒரு வாட்டி 2 வாட்டி மேபி பெங்களூர் வராம இருந்திருக்கலாம். சென்னை ஒரே ஒரு வாட்டி தான் பிளே ஆஃபே போகல. அந்த 2022 2022 போலியோ, 2022 போலியா? இல்ல எலிமினேட்டர் இல்ல 2022 போல இருந்திருக்காங்க. எல்லா வாட்டியும் டாப் 4ல இருந்திருக்காங்க. அதுதான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். மும்பை 6 டைம்ஸ் உள்ள வந்திருக்காங்க, ஃபைனல்லே 6 டைம்ஸ் வந்திருக்காங்க. சென்னை ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. 2 டைம்ஸ் சென்னை 2020 and 2022. 2020 துபாயில ரொம்ப கேவலமா ஆடணும். அப்பதான் தோனி ரிட்டையர் ஆறீங்களான்னு கேட்டாங்க. இல்லன்னு வந்துட்டு அடுத்த சீசன் கப் அடிச்சோம். 2022 ஜடேஜாவை கேப்டனா மாத்தி பாதி சீசன்ல வாங்கி ஒண்ணு நடந்தது, 2 சீசன். அதுதான் சரி, ஓகே. இதுதான் விஷயம். இது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக்காலாம் பேசல. எங்களுக்கு இருக்க தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பிடிக்கலன்னா நிறைய கமெண்ட் பண்றீங்க. எப்பவுமே நீங்க ஃபுல் வீடியோ பாக்குறது ஹாப்பி தான். ஸோ பார்ட் 2 வேணும், இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஷேரா அனலைஸ் பண்ணிட்டு பண்றோம். ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பண்றோம். இந்த சீசன்லயே கூட என்னென்னலாம் தப்பான மூவ்ஸ் எந்த டீம் பண்ணிருக்காங்க, அதனால யார் மிஸ் அவுட் பண்ணாங்க, யார் பிளே ஆஃப் சான்சஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ ஆர்சிபி 5-on-5 அடிச்சு வந்திருக்காங்க. அதுவே யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூவ் தான். ஸோ என்ன நடக்க போகுது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம். பாய்.